கிட்னில கல்லு வர்றது மட்டும் இல்லைங்க, போதுமான அளவு தண்ணி குடிக்கலனா தலையில இருந்து கால் வரைக்கும் பல பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் என்னன்னு டக்குன்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் தவறாம தண்ணி குடிச்சா டீஹைட்ரேஷன் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஆரோக்கியமாகறதுக்கு பயனுள்ள மற்றும் எளிமையான குறிப்புகள் வேணும்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. டீஹைட்ரேஷன்னால ஒத்த தலைவலி, மந்தம், ஞாபக மறதி, மங்கலான பார்வை, வறண்ட தொண்டை, வாய் துர்நாற்றம், உதடு வெடிப்பு, நெஞ்சு எரிச்சல், படபடப்பு, மலச்சிக்கல், கால்கள்ல தசைப்பிடிப்பு, உடல் சோர்வு, தோல் சுருக்கம், முட்டி வலின்னு பல பிரச்சனைகள் வரும். டீஹைட்ரேஷனை தடுக்க இப்ப நான் சொல்ல போற மாதிரி தண்ணி குடிங்க. இரவு முழுக்க தூக்கத்துல தண்ணியே குடிக்காதனால காலையில எந்திரிச்ச உடனே உடம்பு கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகி இருக்கும். இதனாலதான் நம்மளுக்கு மந்தமாவும் சோம்பேறித்தனமாவும் தோணும். காலையில எந்திரிச்ச உடனே குறைஞ்சது 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிடுங்க. இதை படிப்படியா 1 லிட்டர் வரைக்கும் அதிகரிக்க முயற்சி பண்ணுங்க. இதை பண்ணீங்கனாலே உங்க உடம்பு சுறுசுறுப்பாயிரும். சாப்பிடுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குறைஞ்சது 1 கிளாஸ் தண்ணி குடிச்சிடுங்க. இது உங்க செரிமானத்தை நல்லா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். 2 வேளை சாப்பாடுக்கு நடுவுல பசிக்குது அப்படின்னா முதல்ல 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிருங்க. ஏன்னா சில நேரங்கள்ல தாகத்துக்கு கூட நம்ம மூளை பசிக்கிற சிக்னலை தான் கொடுக்கும். யோகாவை தவிர்த்து மற்ற உடற்பயிற்சிகள் பண்ணும்போது 1ல இருந்து 2 மடக்கு 10 நிமிடங்களுக்கு ஒரு தடவை குடிச்சிட்டே இருங்க. உங்க டயட்லயும் நீர் சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கோங்க. பிரெட், பன்னு, சப்பாத்தி போன்ற வறண்ட உணவுகளை கம்மியா சாப்பிட்டுட்டு நீர் சத்து அதிகமா இருக்கக்கூடிய பழங்கள் மற்றும் கொடி வகை காய்களை தினமும் சாப்பிடுங்க. இது போக எப்பெல்லாம் உங்களுக்கு தாகம் எடுக்குதோ, சிறுநீர் கழிக்கிறீங்களோ, அதிகமா வேர்க்குதோ அப்பெல்லாம் உடனே 1.5 கிளாஸ் தண்ணி குடிச்சிருங்க. ஒழுங்கா தண்ணி குடிக்காதவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க.